ஏஜ் வந்து என்ன ப்ரோ இவனுக்கு 18 months ஆகுது ப்ரோ. 18 ஆமா ஆமா ப்ரோ. 4 to 5 years இல்ல இல்ல அதான் அந்த பஞ்சாப் டைப் டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் ஓவர் சைஸா தெரியுவானுங்க. பப்பீஸ் தான் ப்ரோ இவங்க 4 பேருமே. மொத்தம் 4 பப்பீஸ் இருக்காங்க. இவங்க 2 மேலு, இவங்க 2 ஃபீமேல் ப்ரோ. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா ஃபாதரோட ஃபேஸ் கட் தான் எல்லாமே இருக்கும் பாருங்க நீங்க அப்படியே wrinkles. இப்போ டோட்டலா 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 2 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. பப்பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெட் செக் பண்ணி ப்ராப்பரான ஹெல்த்ல தான் இருக்காங்க. ட்ரைனிங்ல 2 விதமான ட்ரைனிங் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷோ ட்ரைனிங்கிறது பாத்தீங்கன்னா ஷோ டாக்ஸ் பண்றது. இன்னொன்னு வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்ன்றது வந்து C1 C2 C3ன்னு சொல்லி அது ஒரு எடுத்து நல்ல பப்பீஸா இருக்கும். குவாலிட்டி ஹெல்த் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. சோ நீங்க கால் பண்ணுங்க, பிரைஸ் எல்லாமே உங்க டீடைல்ஸ் எல்லாமே அதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி இருக்கீங்க நீங்க? நெக்ஸ்ட் புதுசா ப்ரீட் கொண்டு வந்திருக்கீங்களா? நம்மள எப்பவுமே லேப் ஷெப்பர்ட் தானே ப்ரோ எப்பவுமே நம்ம. இவன் நம்மளோட லேப். ஒரு பேர் புல்லட். ஏஜ் என்ன ப்ரோ? ரொம்ப சைஸா இருக்காங்க. ஃப்ரண்ட் வைக்க ஏஜ் வந்து என்ன ப்ரோ இவனுக்கு 18 months ஆகுது ப்ரோ. 18 ஆமா ஆமா ப்ரோ. 4 to 5 years இல்ல இல்ல அதான் அந்த பஞ்சாப் டைப் டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் ஓவர் சைஸா தெரியுவானுங்க. உங்களுக்கு எல்லாமே சர்டிபிகேட் தானே இருக்கு? எல்லாமே சர்டிபிகேட். இவனுக்கும் சர்டிபிகேட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ உங்களை பத்தி மெயின்டெனன்ஸ் ப்ரோ. லேப்னால ஈஸி மெயின்டெனன்ஸ் டாக் தானே ப்ரோ. எல்லாருக்குமே உலகத்துல யாருக்கும் பிடிச்ச டாக் லேப் தான். ஓகேங்களா? இவங்களுக்கு ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ரெகுலரா வந்து இவங்களோட க்ரூமிங் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் லேப் பொறுத்த வரைக்கும். ஓவர் ஃபீட் பண்ணா ரொம்ப சைஸ் போட்டுருவாங்க டாக்ஸே. கொண்டு போனோமா அப்படி போறீங்களா? எல்லா டாக்ஸுமே வாக்கிங் நெசசிட்டி ப்ரோ. இவங்க கொஞ்சம் சோம்பேறி பிரீடு தான் இவங்க. மத்தபடி மத்த லேப் ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்தோன்னே இவங்க சோம்பேறி பிரீடு தான் இவங்க. இப்பவே படுத்துட்டான் பாருங்க ஒரு நிமிஷத்துலயே. அபார்ட்மெண்ட்ல வைக்கலாமா? கிட்ஸ் இருக்க வீட்ல வைக்கலாமா? கிட்ஸ்க்குலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் ப்ரோ இவங்க. அபார்ட்மெண்ட்டுக்கு வைக்கலாம். பட் கொஞ்சம் ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் அதுங்களுக்கு. இந்த சம்மர் டைம் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்றது? ப்ரோ சம்மர் போத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு, ரெட்ரீவர்ஸ் இந்த மாதிரி ஹேரி பிரீட்ஸ்லாம் கொஞ்சம் சஃபர் ஆகும். இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கம்மியான பிரீட்ஸ்லாம் வந்து ரொம்ப சஃபர் ஆகாது. ரீசன் வந்து இவங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ளோ உள்ள இருக்கிறதுனால சஃபர் ஆகாது. பட் இதுங்க வந்து என்னன்னா சம்மர்ல வந்து கொஞ்சம் ஷெட்டான, அதாவது நம்ம நிழலான ஒரு இடத்துலயும் ஃபேன் காத்து, அதுக்கப்புறம் வந்து நல்லா கூலிங் பண்ணிட்டே இருந்து நல்லா ஐஸ் வாட்டர், அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து வாட்டர் மிலன் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் சம்மர் சஃபர் ஆகாம பாத்துக்கலாம். சம்மர்ல வந்து ஃபுட் அவாய்ட் பண்றதுன்னு இல்ல ப்ரோ. ஃபுட் டைமிங் ஆகும் அது கரெக்டா. எப்படின்னா கொஞ்சம் பீக் அதாவது சன்னுடைய பீக் வரும்போது சாப்பாடு அது மாதிரி கொடுத்துருங்க. வாக்கிங் அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 6 to 8 வாக்கிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்மர் கொஞ்சம் சன்னு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வாக்கிங் கம்மி பண்ணிடுங்க. அதே மாதிரி லேட் நைட், அதாவது ஒரு 7-8 மணிக்கு மேல சாப்பாடு வைங்க. அதே அந்த டைம்ல வாக்கிங் எடுங்க. இதுதான் மெயின் ரீசன். அந்த கரெக்டான அந்த 2 to 6 அந்த சம்மரோட அந்த பீக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து வாக்கிங்கோ இல்ல வெளியில விளையாட விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது மட்டும் போதுமானது. இவருடைய பப்பீஸ் தான் ப்ரோ இவங்க 4 பேருமே. மொத்தம் 4 பப்பீஸ் இருக்காங்க. இவங்க 2 மேலு, இவங்க 2 ஃபீமேல் ப்ரோ. ஆமா ஃபாதரோட ஃபேஸ் கட் தான் எல்லாமே இருக்கும் பாருங்க நீங்க அப்படியே wrinkles எல்லாமே அது எல்லாமே அப்படியே சேமா தான் இருக்கும். ஃபீமேலும் பாத்தீங்கன்னா அதே சேம் பஞ்ச் நல்லாவே இருக்கும். wrinkles எல்லாமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து டிஃபரன்சியேஷனே கிடையாது. ஏன்னா மதர் நல்ல மதர் நம்மளுக்கு போட்டது. ஆமா ப்ரோ என்கிட்ட இருக்கிற மதர் தான். பேரண்ட்ஸ் பார்த்தே எடுக்கலாம். மதர் வந்து கீழே இருக்கிற அவ கொஞ்சம் கடிக்க நாயா, அதனால கொஞ்சம் கீழே வச்சிருக்கிறோம். சர்டிபிகேட் வேணும்னாலும் நம்ம சர்டிபிகேட் பண்ணி தரலாம் ப்ரோ. இப்போ எல்லாருமே சர்டிபிகேட்டோட கேட்கறது கிடையாது. ஆனா யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்குறது. அப்படிலாம் கிடையாது. சர்டிபிகேட்டட் ப்ரோ. சர்டிபிகேட்டுங்கிறது என்ன பர்பஸ்க்குன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் கொடுக்குறோம்ல, நம்ம பிறந்தது இதுதான், தேதி இது, அம்மா அப்பா இவங்க அப்படின்றது மாதிரி டாக்ஸுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அதோட ஜென்ரேஷன்ஸ் என்ன, அதோட அப்பா யாரு, அதோட பீடர் யாரு, அவரோட அம்மா யாரு எல்லாத்தையும் பொறுத்து தான் சர்டிபிகேட் நம்ம போட்டு கொடுக்குறது. அதான் சர்டிபிகேட். ஸோ ஷோ பண்றவங்களுக்கு மேஜரா சர்டிபிகேட் தேவைப்படும். ஷோ பண்ணாதவங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்ன்றது நெசசிட்டி கிடையாது. பஞ்சாப் டாக் ஷோ பண்ண முடியாது ப்ரோ. அது ஒரு லைன்ஸ் தேவை. அது தனி லைன்ஸ். இவங்க வந்து பாப் லைன்ஸ். இவங்க வந்து ஷோ பண்ணலாம். இவங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா இவங்க கொஞ்சம் ஓவர் சைஸ்னால வந்து சில ஜட்ஜஸ்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஜட்ஜஸ் பிடிச்சதுதான் உங்களுக்கு. அதுக்கு தனி பிளட் லைன்ஸே இருக்கு. இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஷோ பண்றதுக்குலாம் யாரும் எடுக்கிறது இல்ல ப்ரோ. எனக்கு வந்து நாய் பெருசா இருக்கணும், நல்லா சப்பியா இருக்கணும், wrinkles வச்சு இருக்கணும்ன்றவங்க இந்த மாதிரி நாய் எடுக்கலாம். ஷோ பண்ணணும்ன்றவங்க அதுக்கு தனி டாக்ஸ் இருக்கு, அது தனியா எடுக்கலாம். அது உங்களுக்கு தனி. இவங்களுக்கு மார்னிங் வந்து ட்ரை ஃபுட் ப்ரோ. ட்ரை ஃபுட்னா ராயல் கெனனும் பெடிகிரி மிக்சிங் பண்ணி கொடுக்கறது. நைட் வந்து சிக்கன் ரைஸ் தான் எல்லாருக்கும் சிக்கன் ரைஸ் ப்ரோ. ஜெனடிக்ஸ்ல இருக்கிறது தான் ப்ரோ எல்லாமே. அப்பாக்கு என்ன, அப்பா அம்மா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் வரும்.
சாப்பாட்டுல எல்லாம் வந்து எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து இது ஒரு மித்து. அது சாப்பாடு இந்த நாய் கொடுத்தீங்க, இந்த ஃபுட்டு கொடுத்தீங்க, அந்த அப்படிலாம் கிடையாது. என்ன நாய் இருக்கோ அதோட அப்பா அம்மா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் குழந்தைங்களும் வரும். ப்ரோ இப்போ டோட்டலா 4 பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 2 மேல் 2 ஃபீமேல் இருக்கு. பப்பீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெட் செக் பண்ணி ப்ராப்பரான ஹெல்த்ல தான் இருக்காங்க. ஒரு பப்பீஸும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 kgs இருப்பாங்க. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா March 16th ப்ரோ. ஸோ இப்போ கரெக்டா வந்து 40 days ஆகுறாங்க. ஆமா, வேக்சின் வந்து 45 daysல வேக்சின் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. எல்லாமே 100% டிவார்மிங் ப்ராப்பரா இருக்கு. இது வரைக்கும் 4 டிவார்மிங் முடிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபீடிங் பாத்தீங்கன்னா RC கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அது அவுட்புட்டே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கு பப்பீஸோட இதுன்னு. பப்பி நீங்க ஒரு நிமிஷம் கையில ஒரு கையில தூக்கிட்டு குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பப்பியே இதுவா தெரியும் எவ்வளவு வெயிட்டா இருப்பானுங்கன்னு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 வேளையும் ராயல் கேனன் தான் ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து வேக்சின் கொடுக்குற வரைக்கும் அதர் ஃபீட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வேணா நீங்க கஸ்டமருடைய பொறுத்து மாத்திக்கலாம் என்ன வேணாலும். அது நம்ம கைடன்ஸ் பண்ணி கொடுப்போம் என்ன இருந்தாலும். எப்படி ப்ரோ டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்க சேஃபா பண்றீங்க? டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம். இப்போதைக்கு வேற என்னென்ன பப்பீஸ் உங்ககிட்ட இருக்கு? இப்போ நீங்க ஷெப்பர்டு நம்ம மேஜராவே ஷெப்பர்ட் தான். ஆமா, ஷெப்பர்ட் தான் ரெகுலரா இருக்கும். லேப் வந்து சரி இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா. மற்றபடி நீங்க என்ன பிளட் லைன் டாக்ஸ் என்ன இது வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். சில சர்வீஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, ஷோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நடுவில் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதோடைய ஃபுட்டு பண்றது நம்ம எங்களுக்கான தேவை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபுட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சில பேரால வாங்கி ப்ரிசர்வேட்டிவ் பண்ண முடியல. ஸோ தினைக்குமே வந்து இது பண்ண முடியும் சொல்லி ஃபுட்டு யாருமே இது பண்றது கிடையாது. மற்றபடி நம்ம நீட்ஸ் க்ரூமிங்கு, ட்ரிம்மிங், அப்புறம் வந்து போர்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்றோம். டோர் ஸ்டெப் பண்ணி தரலாம். எங்க நீங்க சென்னை ட்ரைனிங் டோர் ஸ்டெப் பண்ணி தரலாம். பட் எப்படின்னா உங்களுக்கு அது வந்து வீக்லி ட்ரைஸ் தான் வரும். இப்போ நீங்க எங்ககிட்ட போர்டிங் மாதிரி விட்டீங்கன்னா நம்ம ரெகுலர் ட்ரைனிங் பண்ணி கொடுப்போம். பட் ப்ரோ ட்ரைனிங் வந்து ஒரு டாகை பொறுத்து ப்ரோ. ஏன்னா எல்லா டாகுமே வந்து ட்ரைனிங் ஈஸியா செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. முதல்ல நம்ம கிட்ட பழகணும். நம்ம தான் அதோட ஓனர்ன்றது அதுக்கு ஐடென்டிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரைனிங் நம்ம சொல்றது கேட்கும் டாக்ஸ். ஸோ ஒரு குறைஞ்சது ஒரு 45 days ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2.5 months ஆகும் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்க்கு. அது ட்ரைனிங்கோடைய நீட்ஸை பொறுத்து ப்ரோ. நீங்க சில பேர் வந்து ஒரு 4 கமெண்ட் 5 கமெண்ட் பண்ணா போதுன்னுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து 9 கமெண்ட்ஸ் கணக்கு ப்ரோ. ட்ரைனிங்ல 2 விதமான ட்ரைனிங் இருக்கு ப்ரோ. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷோ ட்ரைனிங்கிறது பாத்தீங்கன்னா ஷோ டாக்ஸ் பண்றது. இன்னொன்னு வந்து ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்ன்றது வந்து C1 C2 C3ன்னு சொல்லி அது ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான ட்ரைனிங் பண்ணலாம். பைட் ஒர்க்கு, ஸ்னிஃபிங் ஒர்க்கு, அப்புறம் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கு, கார்டிங் ட்ரைனிங்கு எல்லாமே பண்ணி தரலாம் ப்ரோ. ட்ரைனிங்ல எது கேட்கறீங்களோ பண்ணி தரலாம். அதான் சொல்றேன். அந்த கார்டிங் ட்ரைனிங் தான் அட்டாக்ல வந்துடும். கார்டிங்ல வந்து அது பைட் ஒர்க்குங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாயை வந்து நீங்க அட்டாக் சொன்னா போய் கடிக்கிறது அதெல்லாமே அதே மாதிரி ஸ்னிஃபிங்னா நீங்க ஒரு சின்ன பொருளை ஒழிச்சு வச்சுட்டு தேடினாலும் தேட சொல்லி எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான சில ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னா என்ன கூட எடுத்துட்டு போயிட்டு சாமான் வாங்கி வரணும், ரிமோட் எடுத்துட்டு போயிட்டு டிவி ரிமோட் கேட்கும்போது ரிமோட் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி தரலாம் நம்ம. ஆமா, எங்களுக்கு வந்து ஏஜ்ங்கிறது வேக்சின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வேக்சின் எல்லா வேக்சின் கம்ப்ளீட் பண்ணதான் நாங்க டாக்ஸ் எடுத்துப்போம் ட்ரைனிங். ஆமா, ஏன்னா வந்து நம்ம எல்லா நாயும் இங்க டீல் பண்றதுனால வேக்சின்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம எடுக்கிறது கிடையாது ட்ரைனிங்க்கு. ப்ரோ லேப்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரீட்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, ஓல்டேஜ் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே இவங்க ஈஸியான பிரீட் ப்ரோ வளர்க்குறது. ஆமா ப்ரோ, இதை பாருங்க. இப்போ நீங்களே பாத்துருக்கீங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கிறானுங்க. ஏதாவது சவுண்ட் கொடுக்குறானுங்களா பாத்தீங்களா? ரொம்ப ஜாலியான பிரீடு ப்ரோ. இவங்க வளர்க்கும் போதே ஒரு ஜாலி தான் இருக்கும் இவங்க பார்க்கவே. ஆமா, லேப்னாலே வந்து லவ் தான். லவ்வபிள் டாக் லேப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாயோடவே இருப்பாங்க. ஜாயோடவே ஒரு பிரீட்னா லேப் தான் உங்களுக்கு. ஸோ அவங்க ஒரு பார்க்கவே ஒரு கியூட்டா அழகா சப்பியா இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பப்பீஸ்லயும் சரி அடல்ட்லயும் சரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்க. அதனால லேப் வந்து எல்லாருக்கான பிரீடு தான் ப்ரோ. இந்த டாக் பத்தி எனக்கு ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் பிரீட் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லேப் தான் ப்ரோ. நாங்களே சஜஷன் பண்ணுவோம். லேப், ரெட்ரீவர்ஸ், இந்த 2 பிரீட் தான் ப்ரோ சஜஷன் பண்றது. ஏன்னா நம்ம எந்த மாதிரியான டாக்ஸுக்குமே வந்து கொஞ்சம் கோவம் வரும். ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வர பிரீடு கிடையாது. இப்போ நீங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா? நீங்க கால் பண்ணி ஏதாவது என்ன ஒரு டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எனி டைம் 24 hours நாங்க அட்டன் பண்ணி பேசி தான் ப்ரோ இருக்கோம் எல்லாருக்கிட்டையுமே. நான் என்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
சில பேர்ல இந்த 5000 6000 லேப் பண்ணி கேக்குறாங்க. லேப் எப்படி bro? ப்ரோ 5000 6000க்கு குவாலிட்டின்றது இந்த மாதிரிலாம் வருமான்றது நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா வந்து அதுக்கு என்ன காசுக்கு ஒரு குவாலிட்டி வருமோ அதுதான் ப்ரோ வரும். சரி, நீங்க இது எவ்வளவு கொடுத்து எடுத்தீங்க? எங்க இருந்து எடுத்தீங்க? இவன் ஹரியானால இருந்து எடுத்தது ப்ரோ. ஹரியானா. ஆமா, இவர் ஹரியானால இருந்து தான் வந்தாரு பப்பி. பப்பில வந்து நம்ம எடுக்கும்போது 48,000 வந்து கிவன் தனியா பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு 15,000 ஆச்சு ப்ரோ. 15. ஆமா 15. ஸோ ஒரு பப்பியோடவே அதிகமான காசு டிரான்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்து எடுத்துருக்கோம் இவனை. இப்ப மேட்டிங் சர்வீஸ் இப்ப வந்திருக்கா? இவனோட மேட்டிங் சர்வீஸ் இருக்கு. இன்னும் 2 லேப்ஸ் நம்ம கிட்ட மேலுங்க இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸும் நம்ம கிட்ட மேட்டிங் இருக்காங்க. Shepherd சொல்லவே வேணாம். ஷெப்பர்டு, ஆமா ஷெப்பர்ட் நம்ம கிட்ட இருக்கு. இல்ல இப்ப இன்னும் புது புது லைன்ஸ் வந்திருக்கானுங்க. அப்படியா? ஆமா. next video பண்ணிடலாம். அதை தனியா பண்ணிடலாம். தனியா லேப் தனியா ஷெப்பர்ட் தனியா பண்ணுவோம் நம்ம. பப்பீஸ் இருக்கா ஷெப்பர்டு? பப்பீஸ் இப்போ இப்போ 2 இருக்கா? இல்ல ப்ரோ, இப்ப 2 கேரிங் இன்னும் ஒரு ஷெப்பர்டு வந்து இந்த மந்த் எண்ட் லிட்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷெப்பர்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் லிட்டர் இருக்கு. இப்ப பப்பீஸும் கரண்ட்ல இருக்கு. கரண்ட் பப்பீஸ் இருக்கு. So வேணும்னா கான்டாக்ட். நம்ம இப்படி ஷார்ட் கோட் லாங் கோட் ரெண்டுமே பண்ணி தரோம். பிரைஸ் எல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? ப்ரோ பிரைஸ்ன்றதை நீங்க கால் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா பிரைஸ்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம்லாம் சில பேர் ஃபோன் பண்ணி அந்த பிரைஸ்ல பப்பி கொடுங்கன்னுவாங்க. சொல்றது இல்ல. அதனால பிரைஸ் நம்ம கொடுக்கறது இல்ல இப்போ. அதனால வந்து நீங்க வாங்க, நம்ம கிட்ட பப்பி பாருங்க. எடுத்து நல்ல பப்பீஸா இருக்கும். குவாலிட்டி ஹெல்த் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஸோ நீங்க கால் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாமே உங்க டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். 2 பேர் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 2 மேல் 2 ஃபீமேல் இருக்காங்க. அதாவது 2 பேர் இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன நீடு வேணுமோ நீங்க பே பண்ணாலும் வித்தவுட் பே பண்ணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். ரெண்டு பேர் தான் இப்ப. ஆமா 2 பேர் தான் இருக்காங்க இவங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 8825653732.